செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார். காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதி இல்லை என சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். பரபரப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டு மற்றும் அனைத்து வார்டுகளிலும் மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது. மேலும் அங்கு இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எரிவதில்லை. அதற்கு மாறாக நோயாளிகள் மற்றும் அவருடன் வரும் உறவினர்கள் செல்போன் லைட் வைத்து தான் கழிவறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளது. மேலும் அங்கு கட்டில் மெத்தை அனைத்தும் உடைந்த நிலையில் உள்ளது. அதிகாரிகள் வரும் நேரங்களில் மட்டும் கண் துடைப்பிற்காக ஜொலிக்கும் மருத்துவமனையாக உள்ளது. இதை இங்கு இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே, யாரும் கண்டுகொள்வதில்லை. மேலும் அங்கு அனைத்து கழிவறையும் பூட்டியே உள்ளதால் ஆண்களுக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே கழிப்பறையை பயன்படுத்திய நிலை உள்ளது. மருத்துவமனைக்கு பல்வேறு சமூக அமைப்புகள், இருக்கைகள் மற்றும் அனைத்து உபகரணங்கள் வாங்கி கொடுத்தோம். அதை மருத்துவ நிர்வாகம் இதுவரை பயன்படுத்தவில்லை. மேலும் அமைச்சரின் சொந்த ஊரிலிருந்து நிலை என கூறும் அளவிற்கு உள்ளது. மருத்துவமனையை பற்றி உள்நோயாளிகள் ஒருவர் உறவினர் வீடியோவை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியான விஷயம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.